ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி பேய் கனவா பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா பேய் கனவானா ஆக்டோபஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதை வாங்கிட்டு பார்த்திங்கன்னா கனவா க்ளீன் பண்ணுற மாதிரி தான் அதோடய தோலை பிச்சு எடுக்கணும். பிச்சு எடுத்துகிட்டு அதோட தலைபாகத்தில் குடல் கருப்புலாம் இருக்கும், அதையும் க்ளீன் பண்ணி எடுக்கணும். அதெல்லாம் மொத்தமாக பிச்சு எடுத்துடணும். அந்த கருப்பு உடையாமல் பிச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் எதுவும் எலும்பு மாதிரி பிளேட் மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அதோடைய கைக்கு நடுவில் பார்த்திங்கன்னா முள் மாதிரி 2 இருக்கும், அதையும் எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இதை க்ளீன் பண்ணுறது. வெட்டி எடுத்துக்கலாம். நமக்கு என்ன மாதிரி வெட்டணுமோ அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டி எடுத்துகிட்டு நல்லா கல் உப்பு போட்டு நல்லா ஒரு 2 தடவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். நான் 5 to 6 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா மஞ்சளும் உப்பும் போட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா மெலிசா. அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பொடியாக. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அது தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அது பொரிஞ்சு வந்த உடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா வதங்கி வந்த உடனே வெட்டி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுடலாம். இதுவும் கண்ணாடி பக்குவத்துக்கு வந்த உடனே, அதாவது டிரான்ஸ்பரண்ட் ஆகிடணும். அந்த மாதிரி வந்த உடனே நம்ம தக்காளி கருவேப்பிலை அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச ஆக்டோபஸ் இவ்வளோத்தையும் சேர்த்துடலாம். பேய் கனவா அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து அதை வதக்கிட்டே இருக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே விடக்கூடாது, அதுதான் மெயின். ஏன்னா வெங்காயமும் உப்பும் சேர்ந்தால் அதில் தண்ணி வரும், தண்ணி நீர்த்து வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியில் இருந்தும் தண்ணி வரும், ஜூஸ் வரும். வெங்காயம் ஜூஸும் தக்காளி ஜூஸும் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கனவாலையும் வாஷ் பண்ணி எடுத்தனால அதுலேயும் தண்ணி இருக்கும். ஸோ அந்த தண்ணியும் வரும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் 2 வதக்கியிருக்கேன். அதுக்குள்ளே பாருங்கள் உள்ளேருந்து எப்படி தண்ணி வெளியே வந்துருச்சுன்ட்டு. இப்போ மசாலாஸ் மட்டும் தேவையானதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தாளிக்கிறதுக்கும் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன் முழுசாக. அண்டு இப்போ மசாலா ஆட் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன், காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும்னு. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், அவ்வளோதான். போட்டுட்டு அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க. இது நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூடி போடாமல் தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு சிம்மில் வச்சு தான் நான் பண்ணிகிட்டே இருக்கேன். பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் சிம்மில் இருந்தது, 10 மினிட்ஸு ஃபுல்லாக இருந்தது, அவ்வளோதான். நீங்கள் வேணும்னா அந்த 10 மினிட்ஸை நான் சிம்மில் விட்டுருந்தேன்னு சொன்னல, அந்த நேரத்தில் நீங்கள் மூடி வேணால் போட்டு வச்சுக்கலாம், ஓகேங்களா. இன்னும் கொஞ்சம் தண்ணி உள்ளேருந்து இன்னும் நல்லா வேகும், ஓகேங்களா. எனக்கு இதுதான் கரெக்டு பக்குவமாக இருந்தது. எனக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் நல்லா வெந்துச்சு, அதுவே எனக்கு போதுமானதாக இருந்தது. சிம்மில் 10 மினிட்ஸும் ஃபுல்லில் சிம்மில் 15 மினிட்ஸும் ஃபுல்லில் 10 மினிட்ஸும் வந்தது. அது எனக்கு கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிம்மில் வைக்கும் போது நீங்கள் மூடி போட்டு வச்சுக்கோங்க, இன்னும் கூட நல்லா வேகும். இப்போவே பாருங்கள், உங்களுக்கு நல்லா மசாலாலாம் வெந்து கொஞ்சம் தண்ணி வற்றி வர ஆரம்பிச்சிருச்சு, கிரேவி கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த டைம்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் தண்ணி கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் நல்லாயிருக்கும், கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் இன்னும் கொஞ்சம் திக்காக விடுறேன். இந்த நேரத்தில் கருவேப்பிலை டெக்கரேஷனுக்காக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது டெக்கரேஷனுக்கு மட்டும் இல்லை, கருவேப்பிலை எல்லாத்துலேயும் சேர்க்குறது நமக்கு நல்லது, நம்ம ஹேருக்கெலாம் நல்லது. ஸோ அதனால் நான் எல்லாத்துலேயும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுப்பேன். கருவேப்பிலை ஒரு பிடி போட்டுக்கலாம். போட்டுட்டு கொத்தமல்லி லாஸ்ட்டாக இறக்கும் போது கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டு இறக்கிக்கலாம், ஓகேங்களா. இப்போவே பார்த்தீங்கன்னா கனவா நல்லாவே வெந்துருச்சு. எனக்கு தண்ணி கொஞ்சம் கூட ட்ரெயின் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லெலாம் வச்சுருக்கேன், அதனால தான் உங்களுக்கு ஆவி அப்படி வருது. இது வற்றி வந்தோடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதே மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இறக்க போகிறேன், அதனால தான் சிம்மில் வச்சுட்டு நான் கொத்தமல்லி கட் பண்ணி போடுறேன்.
உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது வந்து டிஷ்ஷஸ் வேணும்னாலும். எனக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்லாம் என்றைக்கும் வேணும். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. நான் வந்து சோகன் அல்வாவோடைய வீடியோவும் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி. அந்த வீடியோவும் வேணுன்னா பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். வாங்க சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருக்கா?